துறை, உன்னை இவ்வளோ தூரம் வர வச்சுட்டு திருப்பி அனுப்புகிறேன்னு தப்பாக நினைக்காதப்பா. உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கு. நீ எதையும் மனசில் வச்சுக்கிறாத. சோழவந்தானுக்கு போயிட்டு அங்கே புது வீடு கட்டிக்கல, அங்கே பிள்ளையோட ஒரு 4 நாள் இருந்துட்டு அப்புறமா ஊருக்கு போ. சரியா? எதுனாலும் கேளுப்பா. இந்த கோவத்தை மனசில் வச்சுட்டு எதுவுமே கேட்காம இருந்துடாத. புரியுதுண்ணே. ஆனால் இந்த ஏமாற்றத்தை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தான் தெரியல. பொண்ணை பெற்றவன் இல்லையா, நம்பிக்கையோடு வந்த எல்லாம் உடைஞ்சு போச்சு. என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வேணா உன் காலில் வேணாலும் என்னண்ணே? எனக்கு புரியுதுண்ணே, விடுங்கண்ணே. அண்ணா, குந்தவ, உன்கிட்ட எந்த விளக்கமும் சொல்லணும்னு தப்பா நினைக்காதம்மா. வேண்டாம் மாமா, எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நீங்க எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. சக்தி, நான் கிளம்புறேன். வரேன் மாமா. வரேன்க்கா. நான் கிளம்புறேன். சரி மாமா. என்னம்மா? இந்த கல்யாணம் நடக்கலனா கூட உங்க மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் எனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும் எப்பவும் மாறாது மாமா. நீங்க எப்பவுமே என் பெரிய மாமா தான். உங்களை எப்பவுமே என் அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் பார்ப்பேன். நல்லா இருமா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க எல்லாரும் எனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக நான் கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பதில் சொல்லுங்க. என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதையே. என்னை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்க.
இந்த பிள்ளை என்ன பண்ணும்? இவர் எதுக்கு தான் எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்காரோ? அந்த மனுஷன் மனசை முறிச்சு அமிச்சிட்டாரு. என்னப்பா இது? நீ ஏன் கூப்பிடுற? நீ ஏன் அனுப்பி விடுற? எனக்கு ஒண்ணுமே விளங்கலைப்பா. நீ சொன்னா எல்லாம் சரியா இருக்கணும் தான் நாங்க எல்லாம் உன் பின்னாடி இருக்கோம். என்ன இருந்தாலும் பார்த்து செய்யப்பா. வணக்கம் சார். என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட். மா வாமா. ஏய், நீ எதுக்கு இங்க வர? ஏற்கனவே நாங்க கொலை வெறியில இருக்கோம். ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து விட்டுறாத, அப்புறம் ரெண்டா வகுந்துருவேன். ஹலோ மிஸ்டர், நான் இங்க இருக்கேன், என் கண்ணு முன்னாடி மிரட்டுறீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன சார், என்ன பிரச்சனை? குணசேகரன் சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு மருமகளை டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிட்டு வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ண போறதா சொல்றாங்க. என்ன சார், உண்மையா? எது? யார் சார் சொன்னா? இவெல்லாம் சொல்லிட்டாலும் நீங்க வீட்டு படி ஏறி வந்துருவீங்களா? எங்க இருக்கு சார் அந்த பொண்ணு? எந்த ஊர்ல இருக்கு? காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். சார், இவங்க குடும்பமே ஃப்ராடு குடும்பம் சார். இவன் மாமா மகளை தான் எங்க தம்பிக்கு கட்டி கொடுத்துருந்தோம். அது அறுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு சார். நாங்களாம் அதுக்கு ஒன்றும் டார்ச்சர் கொடுக்கல சார். அதுதான் எங்களுக்கு டார்ச்சர் மேல டார்ச்சர் கொடுத்துச்சு. என் தம்பி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அப்படியே எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். இதோ இது வந்து இங்க எகிரிட்டு நிக்குது சார். அப்படியே நியாயம் இருந்தா அந்த ஜனனி தானே இங்க வந்து பேசியிருக்கணும். ஆளே காணுமே சார். அவ எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? ஆள் அப்ஸ்காண்டு சார். இன்னொன்னு, நடத்த சரியில்லை, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. ஏய், மரியாதையா பேசு. என்னடி மரியாதை உனக்கு? அவளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன ஆளே இருக்க மாட்டேன். ஓ, அவெல்லாம் எங்கேயும் அப்ஸ்காண்டாயெல்லாம் போகல. அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அவகிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். தேவைப்பட்டா அவ வருவா. ஆமா, வருவா வருவா. அவளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு ஓடினா. திருட வந்தாளா? திருடன் கிட்ட எப்படி திருடுவா? அது உங்கள மாதிரி கேடு கேட்ட திருடங்க கிட்ட இருந்து திருடிட்டு போய் எப்படி பொழைக்க முடியும்? ஒரு வார்த்தை பேசுன. நான் போலீஸோட வந்ததும் அப்படியே கவுந்தடிச்சு அவன் மேல பழிய போடலான்னு டிராமா பண்றீங்களா? உங்க குடும்பத்தை பத்தி ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும். சார், இதெல்லாம் தேவையில்லாத ஜோலி சார். எங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க எங்க ஒன்னாலும் போய் விசாரிச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படியே எங்க மேல தப்பு இருந்தாலும் அதுக்கு அந்த புள்ள தானே சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சம்பந்தமே இல்லாத இவங்க எல்லாம் எதுக்கு சார் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? ஓ, அவ கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு
அவளை விரட்டி விட்டுட்டு இங்க இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுவீங்க. ஜனனி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டேஷன் போயிட்டு ஐயோ அம்மா சாமி உதவி பண்ணுங்க, ஐயா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கதறிட்டு இருப்பாளா? அவ வரமாட்டா. நீங்க எப்படி உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வளைச்சுக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும். தேவைப்பட்டா அவளை இங்க வர வைப்போம். தேவைப்பட்டா அவளை இங்க வர வைப்போம். உங்களை மாதிரி 420 ஃபேமிலியை டீல் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். ஏய் அடக்கி பேசு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நாங்க சட்டத்தை மீறி எந்த காரியமும் பண்ணல. கண்டவங்கெல்லாம் கொடுத்த பொய்யான புகாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க சார். கிளம்புங்க சார், இல்லைன்னா எல்லாம் தப்பு தப்பா போயிடும். என்னம்மா என்ன இதெல்லாம்? சார் ஃபேமிலியும் ஒரு டிராமா குடும்பம் சார். இவனுங்களாம் நல்லவனுங்களே கிடையாது, ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அடிஷ்னலா இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். நாளைக்கு எங்க ஜானுக்கு தப்பா ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு இவனுங்க தான் சார் கண்டிப்பா பொறுப்பு. ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அப்ப வீட்டு விட்டு ஓட்டுனதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியாது, புரியுதா? வாடா புது மாப்பிள, என்ன ரோஷம் வந்துருச்சா? அவளை என்னெல்லாம் பேசுன நீ? அவளா இருக்கவும் எதுவும் பேசாம போயிட்டா. நான் மட்டும் அவ இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். ஏய் பா. ஏய் என்னம்மா பேசுற நீ? சரி, நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பம். நடு வீட்டுல வந்து தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டு இருக்க. யோ இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. யோகி இவ்வளவு சொல்ற வச்சுக்காத. இங்க பாருங்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பீங்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க கிட்ட. போன் பேசும்போது ஜான் எங்க இருக்கா, அவ நல்லா இருக்காளா, அவளுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னா சொன்னீங்கல்ல, நேர்ல வந்தா ஒண்ணுமே பேச மாட்டீங்க. இதுதான் உங்க ட்ரூ கலர்ல. அது ஜானுக்கு புரிய மாட்டேங்குது. அக்கா சொக்கா நாங்க பைத்தியம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏங்க சொல்லுங்களேன். சார் இந்த வீட்ல இவனுங்க கண்டிப்பா ஒரு பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்காங்க, கல்யாண ஏற்பாடும் பண்றாங்க. ஐ அம் வெரி ஷுர் அபவுட் இட். முதல்ல அந்த பொண்ணை வெளியே வர சொல்லுங்க. ஏய் தேவையில்லாம கத்தாத, இங்க யாரும் இல்ல, தயவு செஞ்சு வெளில போ. சார் நீங்க தேட சொல்லுங்க சார். சார் சர்ச் வாரண்ட் இருக்கு, கொஞ்சம் அனுமதிச்சிங்கன்னா. ஏங்க என்ன தட போறீங்க வீட்டுக்குள்ள? டேய் கதிரி சும்மா இருக்கியாடா நீ? இல்லண்ணே என்ன கதிர இருப்பா, கதிர இரு, போய் பார்த்துங்க போங்க. யோ நீ உள்ள போய் பாரு. யோ நீ மேல போய் பாரியா. என்னண்ணே நீங்க பாட்டுக்கு அவங்கள போய் பார்க்க சொல்றீங்க? டேய் இரண்டா, அதான் அண்ணன் சொல்லியிருக்காருல. யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல சார். சரி வா மேல போய் பார்க்கலாம். ஓகே சார். கான்செப்ட் அங்க போய் பாரு. ஓகே சார். என்னையா அங்கேயும் யாரும் இல்ல சார். யோ யாராவது இருக்காங்களா? இல்ல சார், இங்க யாரும் இல்ல சார். சரி வாங்க. ஏமா எதுக்கு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? இதுக்கே உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். எடுங்க சார்.
இதுக்கு இருக்கிற ஏத்தத்துக்கு உள்ள கூட்டிட்டு போய் 4 சாத்து சாத்துங்க சார். அப்போது புத்தி வருதான்னு பார்ப்போம். நீ உள்ள போயிட்டு வந்து அடங்குனியா என்ன? இல்ல மா நிறுத்துமா. ஏதோ பொண்ணுக்கு பிரச்சனை நீ சொன்னதுனால தான் நாங்க அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். இங்க வந்து பார்த்தா எல்லாம் ஃபேக்கா இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா சம்பந்தப்பட்ட பொண்ணை கூட்டு வந்து பேசுங்க. இப்ப கிளம்புங்க. சாரி சார், நாங்க வரோம் சார். வரணும். கிளம்பு. வாங்க. ஏய், அதான் காரி துப்பிட்டால, கிளம்ப வேண்டியதானே? போறேன்டா. ஓடி. ஹலோ மிஸ்டர் ஆதி குணசேகரன், ஓவர் டிராமா உடம்புக்காகாது. இந்த வீட்ல நீங்க பண்ற எல்லா வேலையும் எனக்கு தெரியும். ஹலோ மிஸ்டர் ஆதி குணசேகரன், ஓவர் டிராமா உடம்புக்காகாது. இந்த வீட்ல நீங்க பண்ற எல்லா வேலையும் எனக்கு தெரியும். ஆமா, மொத்தத்தையும் ஃபோன் போட்டு உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. பொச்சோந்தீங்க. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற பச்சோந்தீங்க. பாராதிர, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்லல. ஏதோ நீங்க பண்றதெல்லாம் தாங்க முடியாம கோவத்துல எல்லாத்தையும் உன்கிட்ட தான் கொட்டுவேனே தவிர நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. ஏன் வாசு, நான் அந்த பொண்ணை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னேன்? சொல்லு. அடடடடா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்! உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? எதையுமே நீங்க தான் ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டீங்களே. சொன்ன மாதிரியும் இருக்கும், சொல்லாத மாதிரியும் இருக்கும். அதான் குந்தவி விஷயத்திலே பார்த்தோமே. ஓ, குந்தவையா? அதுதான் உங்க அண்ணன் கொண்டு வந்து இறக்கின பார்ட்டியோ? எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் none of your business. நீ முதல்ல வெளில போ. இதுக்கு மேல நீங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நானே கொன்றுவேன். சில்ற, நானே போக தான் போறேன். ஆனா எழுதி வச்சுக்கோ, உங்க அண்ணனுங்க பண்ற எல்லா வேலைக்கும் இத்தனை நாளா எங்க மாமாக்கு எதுவும் தெரியாது, அப்படி தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகும்னு அமைதியா இருந்தேன். இப்ப எங்க மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு அவரே ரெடி ஆயிட்டாரு. So the real game begins now. எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. ஓடி. சி போடா. கதிரே, என்ன வந்து கண்டபடி பேசிட்டு போற, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க நீங்க? திருவேங்கட மகன் இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பார்த்துக்க. பயப்படாதடா, உன் பயணத்தை தடுக்க வரல. என் குட்டி பொண்ண, என் செல்ல பொண்ண பார்க்க வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடுறா. உன் வாழ்க்கைய இந்த நிலைமையில நிறுத்திட்ட. அப்பா, எனக்கு நல்லது நடக்க நினைச்சுதானே நீங்க செஞ்சீங்க. நடந்த கல்யாணம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு கொடுத்த படிப்பு என்னை கைவிடாது. அதுக்கு காரணம் நீங்க. நீங்க கொடுத்த எஜுகேஷன் தான் இப்ப என்ன காப்பாத்த போகுது. என்னோட ஸ்கூல், காலேஜ், என்னோட டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் இவங்கெல்லாம் கத்துக் கொடுத்த பாடம் தான் என்னை உயர்த்த போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ப்பா. இதுல உங்களுக்கு எந்த கில்ட்டியும் வேண்டாம்ப்பா. நான் சொன்னேன் இல்லைங்க, என் பொண்ணு தெளிவா இருக்கான்னு. சரிடா,
நீ மும்பையில தங்க போறல, என்ன மாதிரி வேலை? பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்பதானுங்க சொன்னேன். இல்லம்மா, அவளுக்கு ஏதாவது அங்க ஹெல்ப் வேணும்னா. அப்பா, நான் நீந்த இப்பதான்ப்பா ஆரம்பிக்கிறேன். நீந்தி பாக்குறேனே.